வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லாங் டிரைவ் போகும்போது என்னென்ன செக் பண்ணுறது ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்ம இன்ஜின் ஆயில் பாருங்க. இது வந்து இன்ஜின் ஆயில் பாருங்கள். இது எடுத்துகிட்டு முதல்ல காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு கிளம்பாத்துக்கு முன்னே வண்டி ஸ்டார்ட் பண்ணாதுக்கு முன்னே பாருங்கள், இது எப்படி தொடச்சிருங்க. இன்ஜின் ஆயில் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு 2 புள்ளி இருக்கும். அந்த மேல் புள்ளி வெள்ளி இருக்கணும் ஆயில். அதை செக் பண்ணிக்குவாங்க. கம்மியாக இருந்தாக்கா ஆயில் வாங்கி நீங்களே கூட ஊற்றிக்குவாங்க. ஏன்னா ஒரு டைம் மெக்கானிக் இருக்க மாட்டாங்க. இது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு இது வந்து பிரேக் ஆயில். பிரேக் ஆயில் வந்துட்டு பாருங்க, கழட்டி செக் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயில் மேலே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கம்மியாக இருந்ததுன்னா கூட அங்கே மெக்கானிக் கடையில் கேட்டிங்கன்னா ஆயில் கடையில் ஆயில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு இந்த அளவுக்கு தெரியுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து போட்டு இந்த மூடி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இது வந்து கண்ணாடி கழுவுறதுக்கு வைப்பர் கண்ணாடி கழுவுதுங்களா, அதுக்கு தண்ணி ஃபுல் பண்ணிக்குவாங்க எப்பயுமே. அதுக்கடுத்து வந்துட்டு முக்கியமாக இது வந்துட்டு ஃபார் கூலண்ட் ஆயில் தெரியுது இல்லைங்களா. இன்ஜின் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூலண்ட் ஆயில். இது வந்து இப்போ ரன்னிங்கில் வந்துருக்குது ஹீட்டு. இன்ஜின் ஹீட் ஆகிறதுனால திறக்கக்கூடாது. இப்போது நம்ம காலையில் திறக்கும் போது இதுக்கு திறந்துக்கலனாக்கா இன்ஜின் கூலண்ட் ஆயில் மேலே தெரியும். கம்மி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இது பக்கம் வந்து டேங்க்கு, கூலண்ட் ஆயிலினுடைய டேங்கு. நீங்கள் வந்து கூலண்ட் ஆயில் ஊற்றணும். கம்மியாக இருந்தால் இதில் தான் ஊற்றணும். இதுங்க திறந்து வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். இது வந்து திறக்கலாம், அது திறக்கூடாது. சடான ஹீட்டில் இருக்கும். இது வந்து திறந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து கீழே பாருங்கள், இதில் வந்து மேக்ஸு லோன்ட்டு இருக்கும் சைடில். அது செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வள்ளி இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏரோட் ஆகிடும். லோ அப்படின்றது கீழே, அதுக்கு கீழ் வள்ளி இருக்கலாம். கூலண்ட் ஆயில் கம்மி லோ அப்படின்னா பரவாயில்ல, மேக்ஸ் வள்ளி இருக்கணும். அது சென்ட்ரல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி போடும்போது க்ளீனாக இது வந்து லாக் பண்ணிவிடுங்க. பாருங்க, டைட்டாக அந்த மாதிரி லாக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து அப்போ நண்பர்களே, இந்த பேட்டரி வந்துட்டு பாருங்கள், திருப்பூரில் எடுத்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் இந்த 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா காயின் எடுத்து கூட பாருங்கள், இப்படி போட்டு டைட் பண்ணி இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், 3 சேனல் வரும். இதில் வந்து அந்த டிஸ்டில் வாட்டர்னு வாங்க இல்லையா, அது செக் பண்ணிக்கோங்க. டிஸ்டில் வாட்டர் இந்த பெட்ரோல் பங்க்லலாம் கிடைக்கும். ஃபுல் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஊற்றிட்டு ரன்னிங்கில் கிளம்புங்க. இதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் 3 சேனல் வரும். பாருங்கள், கழட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி 3 சேனல் வரும். இதுலேயும் வந்து டிஸ்டில் வாட்டர் ஃபுல் பண்ணிக்கோங்க. பேட்டரி எதாக இருந்தால் கூட அது சார்ஜ் ஏறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கடுத்து 4 வீலுக்கும் ஏர் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வண்டி இது ஒரு அளவு இருக்கும், அது பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களால் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் தாமோதரன்.